கொழும்பு கொட்டாஞ்சேனை கல்புத்து சந்தியில் நேற்றிரவு 9:30 அளவில் கையடக்க தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்றினுள் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 38 வயதான சிவலிங்கம் சசிகுமார் என்பவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். துப்பாக்கிச் சூட்டை நடத்தி தப்பிச் செல்வதற்கு முயற்சித்த 2 சந்தேக நபர்களும் நேற்று கிராண்ட் பாஸ் பகுதியில் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதனையடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் போலீசாரால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டதுடன் தாம் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்கள் தொடர்பில் போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து அந்த ஆயுதங்களை கைப்பற்றுவதற்காக போலீசார் மட்டக்குழி காக்கை தீவுக்கு சென்றுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்கள் போலீசாரின் ஆயுதங்களை பறித்து துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு முயற்சித்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனத்துங்க தெரிவித்தார். இதன்போது போலீசார் தற்பாதுகாப்பிற்காக மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 சந்தேக நபர்களும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளனர். பரஸ்பர துப்பாக்கி பிரயோகத்தின் போது காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 32 மற்றும் 35 வயதான 2 சந்தேக நபர்களே உயிரிழந்துள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற காக்கை தீவில் 2 காலை விசேட தேடுதல் மேற்கொள்ளப்பட்டது. விசேட அதிரடிப்படையினரும் குண்டு செயலிழக்கச் செய்யும் பிரிவினரும் இந்த தேடுதலை மேற்கொண்டனர். இதன்போது கைக்குண்டொன்றும் 10 ரவைகளும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு மேலதிக நீதவான் பவித்ரா சஞ்சீவனி பத்திரன இன்று பகல் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டார். திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களின் மோதலாக இந்த சம்பவம் இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரையும் எதிர்வரும் மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைப்பதற்கு கொழும்பு மேலதிக நீதவான் பவித்ரா சஞ்சீவனி இன்று உத்தரவிட்டார். கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் குறித்து மேலதிக அறிக்கையை போலீசார் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை பெண்ணிடம் கொடுத்த நபரும் சந்தேக நபர் தப்பிச் செல்ல பயன்படுத்திய வேனை வைத்திருந்த நபரும் கைது செய்யப்பட்டனர். இந்த கொலை தொடர்பில் இதுவரை 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான கனேமுல்ல சஞ்சீவ என்று அழைக்கப்படும் சஞ்சீவ குமார சமர ரத்ன கடந்த 19ஆம் தேதி புதுக்கடை இலக்கம் 5 நீதவான் நீதிமன்றத்துக்குள் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார். கனேமுல்ல சஞ்சீவ மீது துப்பாக்கி சூட்டினை முன்னெடுத்த சந்தேக நபர் 6 மணித்தியாலங்களுக்குள் கைது செய்யப்பட்டார். எனினும் அவருக்கு உதவி செய்த பெண் இதுவரையில் கைது செய்யப்படவில்லையே. இதற்கு போலீசார் மாத்திரமல்ல, பொதுமக்களின் உதவியும் அவசியம் என நான் கூறுகின்றேன். இந்த தகவலை பெற்றுக் கொள்வதற்கு அவசியமான தகவல்கள் இன்னமும் கிடைக்கவில்லை. அது தொடர்பில் தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. துபாயிலிருந்து கிடைத்த தகவல்களுக்கு அமையவா அவர் கைது செய்யப்பட்டார்? அவ்வாறானதொரு தகவல் கிடைக்கவில்லை. கொழும்பில் துப்பாக்கி சூடு நடத்தப்படுவதற்கு முன்னதாக கம்பஹா நீதிமன்றத்தில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட உள்ளதாக எமக்கு தகவல் கிடைத்தது. எனக்கு அந்த தகவல் கிடைத்த சந்தர்ப்பத்திலேயே கம்பஹா பிரிவுக்கு பொறுப்பான போலீசாருக்கு அது தொடர்பில் அறிவித்தேன். நீதவானை தெளிவுபடுத்துமாறும் கூறினேன். அவர்களிடமிருந்தா அந்த தகவல் கிடைத்தது என எம்மால் உறுதியாக கூற முடியாது. எமக்கு கிடைத்த தகவலுக்கும் தரவுகளுக்கும் அமைய நாம் விரைவாக செயற்பட்டோம். அதற்கமைய வீதி தடைகளை அமைத்தோம். அந்த வீதி தடைகளுக்கு அமையவே அவரை கைது செய்தோம். கனேமுல்ல சஞ்சீவுக்கு இவ்வாறான உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக அறிந்து கொண்டா அவரை அழைத்து வந்தீர்கள்? அவ்வாறானதொரு தொடர்பு இருந்ததா என்பது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம். மித்தனியாவில் 3 கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 3ஐயும் 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சந்தேக நபர்கள் வலஸ்முல்ல நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மித்தனிய பகுதியில் கடந்த 18ஆம் தேதி இரவு 3 மீதும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த அருண விதானகமகே மற்றும் அவரின் 2 பிள்ளைகளின் இறுதிக் கிரியைகள் இன்று நடைபெற்றன. வீரகெட்டிய மிதமுலன பொது மயானத்தில் இறுதிக் கிரியைகள் நடைபெற்றன. விசேடமாக கடந்த 18ஆம் தேதி மித்தனியாவில் 2 பிள்ளைகளுடன் இவர் துப்பாக்கி சூட்டில் கொலை செய்யப்பட்டார். அவர் இதற்கு முன்னர் யூடியூபில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உறவினர் தொடர்பிலான தகவல்களை வெளிக்கொணர்ந்தார். அவரிடமிருந்து அழுத்தம் உள்ளதாக கூறினர். அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதா? அந்த விசாரணை நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. அதில் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டனர். அந்த விசாரணைகளை அங்கிருந்து விஸ்தரிப்பதற்கு நினைக்கின்றோம். அது தொடர்பில் அனைத்து விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டி ஏற்படும் என நான் நினைக்கின்றேன்.
இதேவேளை பொதுமக்களின் பாதுகாப்பை சீர்குலைப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று மீண்டும் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தினார். ஒவ்வொரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. விசாரணை தொடர்பான சில விடயங்களை இங்கு கூற முடியாது. எவ்வாறாயினும் சிலர் கொலை செய்யப்பட்டதன் பின்னர் அவர்களால் வெளியிடப்பட்ட காணொலிகள் தொடர்பிலும் சில விடயங்கள் வெளியாகியுள்ளன. அது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம். பாதாள உலக குழுவினருக்கு இடையில் ஒவ்வொரு இடங்களிலும் இடம்பெறுகின்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் ஏதேனும் ஒரு திட்டமிட்ட குழுவின் செயற்பாடாகவே அமைந்துள்ளது. அது தொடர்பான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான பொறுப்பை நாம் ஏற்கின்றோம். அதில் எவ்வித வீழ்ச்சியும் ஏற்படுவதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம். இதேவேளை இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் நஹரன்பிட்ட அமில என்று அழைக்கப்படும் அமில சந்திரானந்த எதிர்வரும் மார்ச் மாதம் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் கொழும்பு மேலதிக நீதவான் பவித்ரா சஞ்சீவனி பத்திராஜ முன்னிலையில் சந்தேக நபர் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்திய புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட பின்னர் கைது செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் சந்தேக நபரை 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மஞ்சுக்கு அறிவித்தனர்.